பொதுவா நீங்க உங்க வீட்டை ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு செங்கல்லா பார்த்து பார்த்து கட்டி இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஆமா. நாம அப்படிலாம் ரொம்ப கவனமா கட்டுவோம். அந்த வீடு ரொம்ப வலுவானது அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது, நீங்க கட்டியிருக்கிற இந்த வீட்டோட அஸ்திவாரம் கற்களால் ஆனது இல்ல. அது வெறும் சீட்டு கட்டுகளால் ஆனதுன்னு சொல்றாரு. ஒரு சின்ன காத்தடிச்சா கூட சரிந்து விடும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு நிமிஷம் நம்ம இதயமே நின்னுடும் இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த ஆழமான அலசல்ல அப்படி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். நமது ஆதாரமான நம்பிக்கைகளையே ஆட்டம் காணச் செய்யும் ஒரு விஷயத்த ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவின் 114வது ஆடியோவிலிருந்து முழுமையா அலசப் போறோம். ம் மிக்க சரியான தொடக்கம். பல நூற்றாண்டுகளா மனித சமூகம் பாதுகாப்பா உணரும் நமது ஆன்மீக அஸ்திவாரத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது நம்ம ரொம்ப உறுதியா நம்புற கடவுள், அப்புறம் ஆன்மா மாதிரி விஷயங்களை ஓஷோ இந்த சொற்பொழிவுல எப்படி ஆணிவேரோட அசைத்து பார்க்கிறார் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம முழுமையா ஆராய போறோம். ஆமா, ஓஷோ இதை செய்யறது வந்து உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, மாறாக உங்களுக்குள்ள உறைந்து போய் கிடக்கிற முன்முடிவுகளை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா சொன்னீங்க. எதையோ குருட்டுத்தனமா நம்புவதற்கும் அத சுயமாக தேடி அறிவதற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு உணர்த்துவதுதான் இந்த உரையோட முக்கிய நோக்கம். அப்படின்னா, நாம காலங்காலமா நம்பி வர்ற விஷயங்கள்ல என்னதான் தவறு இருக்கு? இந்த ஆடியோல ஓஷோ பேசத் தொடங்கும் முதல் விஷயமே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எந்த விஷயத்த சொல்றீங்க? அதாவது, கௌதம புத்தர் ஏன் வெளிப்படையா கடவுள் இல்லை, ஆன்மா இல்லை அப்படின்னு சொன்னாருங்கிற கேள்வியிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. புத்தர் என்ன ஒரு கடவுள் மறுப்பாளரா, இல்ல மக்களின் நம்பிக்கையை வேண்டுமென்றே சிதைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தாரா? ஹம் நாம அத அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஓஷோ இத ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ஒரு விஷயத்த நம்புவது அப்படிங்கிறது உண்மையிலே நமது அறியாமையோட அறிகுறிதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு விஷயத்த சுயமா தேடி அறியாம மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்புறத சொல்றீங்களா? ஆமா, அதேதான். இல்லன்னா ஒரு பழமையான புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்புவது அப்படிங்கிறது ஒரு வகையான சுயவசியம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. சுயவசியம், அதாவது ஆட்டோ ஹிப்னாட்டிசம் சொல்றீங்க. இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? மனித மூளை ஏன் இப்படி ஒரு பொய்யான நம்பிக்கையை சுமக்க விரும்புறது? ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பரந்த முடிவில்லாத பிரபஞ்சத்துல நாம தனியா இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை எதிர்கொள்வது மனித மனத்துக்கு மிகப்பெரிய பயத்தை தருது. ஆமா, அந்த தனிமை ஒரு பெரிய பயம்தான். அந்த பயத்திலிருந்து தப்பிக்க தான் நம்மை பாதுகாக்கும் ஒரு தந்தை போன்ற உருவம் நமக்கு தேவைப்படுது. அதுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பிதம். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதால அது உண்மையாகி விடாது அப்படிங்கறத விளக்க ஓஷோ ஒரு உதாரணம் சொல்றாரு. ஹிட்லரோட உதாரணம் தானே? ஆமா, ஹிட்லர் தனது சுயசரிதையில் கூறிய ஒரு தத்துவத்தை ஓஷோ இங்கு சுட்டிக்காட்டுகிறார். ஒரு பொய்யா பல லட்சம் முறை திரும்ப திரும்ப கூறினால் மக்கள் அதை உண்மை என்று நம்ப தொடங்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அது. மதங்களும் சமூகமும் பல ஆயிரம் ஆண்டுகளா இதைதான் செய்து கொண்டிருக்கின்றன. ஆடா, இது நம்ம அன்றாட வாழ்வோட எவ்வளவு ஒத்து போகுது பாருங்க. ஓஷோ சொல்ற அந்த இன்னொரு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த கல்ல பத்தின உதாரணம் தானா? ஆமா, நீங்க ஒரு சாதாரண கல்ல கையில வச்சுக்கிட்டு இது ரோஜா பூ, இது ரோஜா பூ அப்படின்னு பல லட்சம் முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் அது கல்லாகத்தான் இருக்குமே தவிர ரோஜாவா மாறிவிடாது. கண்டிப்பா மாறிவிடாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை நீங்க தொடர்ந்து சொல்லும்போது ஒரு கட்டத்துல உங்க மூளை சுயவசியம் செய்யப்பட்டு அந்த கல் உங்களுக்கு ரோஜா பூவாகவே தெரிய தொடங்கிவிடும். இதனாலதான் மக்கள் தங்கள் வியாபாரங்கள்ல செய்யும் ஏமாற்று வேலைகளையும் தந்திரங்களையும் அப்படியே கோயில்களுக்கும் கொண்டு போறாங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் புத்தர் மனிதர்களோட இந்த குருட்டு நம்பிக்கைகளை அறுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே கடவுளும் இல்ல ஆன்மாவும் இல்ல அப்படின்னு ஒரு சம்மட்டி அடி அடித்தார். இது எப்படிப்பட்டதென்றால், அந்த சீட்டுக்கட்டுகளால் கட்டிய மாளிகையே ஒரே ஊதல்ல ஊதி தள்ளுவதை போன்றது. ஆமா, புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் உண்மையிலேயே எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அல்ல. நீங்க பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த போலியான கற்பித்தங்களை உடைத்து உங்களை விழிக்க செய்வதற்கான ஒரு அதிரடி சிகிச்சைதான் அது. ஒருத்தர் தன்னோட செல்வத்தை கைவிடுவதை விட அவர் சேர்த்து வைத்திருக்கும் இந்த போலியான அறிவை கைவிடுவதுதான் உலகத்திலேயே மிக கடினமான காரியம் அப்படின்னு ஓஷோ சொல்றார். மிக சரி. செல்வம் அப்படிங்கிறது சட்டை போன்றது, எப்ப வேணாலும் கழட்டி வீசி விடலாம். ஆனா நீங்க நம்பி வரும் அறிவு அப்படிங்கிறது உங்களது தோளோடு ஒட்டி இருப்பது போன்றது. அதை உரிப்பது மரண வலியை தரும். ஒரு நிமிஷம், இதை நாம இன்னும் ஆழமா பரிசீலிக்கணும். பலரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் கடவுளை கும்பிடுவதில் என்னையா பிரச்சனை, அது எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, அது ஒரு பாதுகாப்பான விஷயம் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமா,
சாதாரண மனிதர்களோட இயல்பான கேள்விதான் இது. ஒரு சாதாரண மனிதன் பிரார்த்தனை செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஓஷோ இந்த உரையில முன்வைக்கிற மிக முக்கியமான வாதம் இங்குதான் வருது. கடவுளை ஒரு நபராக நாம எப்போ பார்க்கத் தொடங்குறோமோ அப்போதே நாம் அவரை புகழ்ச்சியாலும் பரிகாரங்கள் என்ற லஞ்சத்தாலும் திருப்திப்படுத்த முயற்சிக்கத் தொடங்கி விடுகிறோம். ஆமா, இது மனிதனோட இயல்பாயிடுச்சு. பாத்தீங்கன்னா பல மத நூல்கள்ல தங்கள் எதிரிகள் கெட்டுப் போக வேண்டும், அடுத்தவர் நிலம் நாசமாக வேண்டும் என்று கூட சில சுயநல பிரார்த்தனைகள் இருப்பதை ஓஷோ சுட்டிக்காட்டுகிறார். கடவுளை மனிதனைப் போல நினைப்பதால தான் இந்த வியாபாரம் நடக்குது. அதனாலதான் புத்தர் கடவுளுக்கு பதிலா தம்மம் என்ற ஒன்றை முன்வைத்தார் இல்லையா? தம்மம் என்றால் இயற்கை விதி. மிக சரியாக. இயற்கை விதினா இப்போ புவியீர்ப்பு விசை மாதிரி. புவியீர்ப்பு விசைக்கு யாராவது கற்பூரமேற்றி பிரார்த்தனை செய்வாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. நான் மாடியிலேருந்து குதிப்பேன், தயவு செய்து என்னை கீழே விழாம காப்பாற்று, உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன்னு புவியீர்ப்பு விசைக்கு நாம லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆமா, அந்த விதியின்படி நடந்தால் தப்பிக்கலாம், மீறினால் நாமே நமக்கான விளைவை, அதாவது தண்டனையை பெறுகிறோம். வாழ்க்கையின் விதியும் அப்படித்தான். இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான கோணம்தான். ஆனா கடவுள் என்ற ஒரு நபரோ ஆன்மாவோ இல்லை என்றால் பிறகு நாம் யார்? நமது இருப்புதான் என்ன? அத விளக்கத்தான் ஓஷோ அலை மற்றும் கடலோட உதாரணத்தை பயன்படுத்துறாரு. நீங்க, நான், உலக மக்கள் அனைவரும் இந்த பெருங்கடலில் எழும் அலைகள் போன்றவர்கள். ஒரு அலை எழுகிறது, சிறிது நேரம் ஆர்ப்பரிக்கிறது, பின்பு அது உடைந்து கடலிலேயே கரைகிறது. ஆமா, அலை என்பது தற்காலிகமானது. ஆனா மனித அகங்காரம் அந்த அலையையே நிரந்தரமாக்க முயற்சிக்கிறது. தான் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று துடிக்கிறது. அதுதான் சம்சாரம் எனப்படும் தொடர் சுழற்சி. இங்க கடன் மட்டுமே நிரந்தரமானது, அலைகள் அல்ல. இதை யோசித்து பாருங்க. நீங்க சமூகமோ பெற்றோரோ மதமோ சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் உங்க தற்காலிக தன்மையை உணராம எத்தனை விஷயங்களை இப்படி கண்மூடித்தனமா பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆனா எனக்கு இங்க ஒரு நியாயமான சந்தேகம் வருது. நாம வெறும் அலைதான், கொஞ்ச நேரத்துல காணாமல் போய்விடுவோம் என்ற உண்மை ஒருவருக்கு புரிந்துவிட்டால் பிறகு எப்படி வாழ்வது? எப்படியும் நான் அழியப் போகிறேன், பிறகு எதற்காக உழைக்க வேண்டும், எதற்காக பழக வேண்டும் அப்படின்னு ஒரு வெறுமை உணர்வு வந்துவிடாதா? இங்கதான் பெரும்பாலானவர்கள் தவறு செய்றாங்க. நமது தற்காலிக தன்மையை புரிந்து கொள்வது வெறுமைக்கு வழிகோலாது. மாறாக அது சந்நியாசம் என்ற உன்னத நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். சந்நியாசம்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போறது இல்லையா? ஓஷோவோட அகராதியில சந்நியாசம் என்பது அதுவல்ல. பணத்தையும் பெண்களையும் பொறுப்புகளையும் பார்த்து ஓடும் ஒருவன் அடிப்படையில் ஒரு கோழை. அவன் ஒரு குகைக்குள் சென்று கண்களை மூடி தியானம் செய்தாலும் அவன் மனக்கண்ணில் 100 ரூபாய் நோட்டுகளும் கனவு கண்ணிகளுமே தோன்றும் என்கிறார் ஓஷோ. ஆட, அதற்காக அவர் சொல்லும் அந்த பெண்ணின் கனவு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருது. இது மனிதனோட உளவியலை எவ்வளோ அழகா தோலுறுத்தி காட்டுகிறது. ஆமா, அந்த கனவு குதிரை உதாரணம் ரொம்ப அருமையானது. ஒரு பெண் கனவு காண்கிறாள். ஒரு ராஜகுமாரன் சேத்த குதிரைகளை வந்து அவளை தூக்கி கொண்டு போகிறானா. அப்போது அவள் எழுப்பியவர்கள், ஏன் ஒரு குதிரை, ஒரு கழுதையில் வருவதாக நீ கனவு கண்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா? அது என்னுடைய சொந்த கனவு. அதில் நான் ஏன் கழுதையை நினைக்க வேண்டும்? எனக்கான கற்பனையை நான் ஆடம்பரமாகத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றா. ஆமா, நாமும் எப்படித்தான் நமது தியானத்திலும் நமது ஆன்மீக தேடலிலும் கூட நமது ஆசைகளையும் பேராசைகளையுமே கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா உண்மையான சந்நியாசம்னா என்ன? உண்மையான சந்நியாசம் என்பது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. எந்நேரமும் கணக்கு வழக்குகளிலும் லாப நஷ்டங்களிலும் மூழ்கி இருக்கும் ஒரு வியாபாரியால் வானிலுள்ள நிலவையோ மலரும் ஒரு சிறு பூவையோ ஆழமாக ரசிக்க முடியாது. ஆமா, உலகப்பற்று இல்லாமல் அனைத்தையும் ஒரு சாட்சியாக விலகி நின்று பார்க்கும் ஒரு சந்நியாசியால் மட்டுமே இந்த உலகின் அழகை முழுமையாக எந்த நிபந்தனையுமின்றி ரசிக்க முடியும். வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் இறக்கத் தயாராக இருக்க வேண்டும். மரணத்தைக் கண்டு பயப்படுபவன் வாழ்க்கையை தொடங்கவே முடியாது. இதை எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தால் ஓஷோ விளக்குகிறார் தெரியுமா? இத கேட்கும் நீங்க இது அப்படியே உங்க மனசுல கற்பனை செய்து பாருங்க. அந்த பாறை உதாரணத்தை சொல்றீங்களா? ஆமா, ஒரு பாறை இருக்கு. அது பல நூற்றாண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் எந்த உணர்ச்சியுமின்றி பாதுகாப்பாக உயிரற்று கிடக்கிறது. அதுக்கு மரண பயம் இல்ல, ஆனா அதுல உயிர்ப்பும் இல்ல. இப்போ ஒரு ரோஜா பூவை பாருங்க. அது காலையில மலர்ந்து மாலையில உதிர்ந்து விடும் அப்படிங்கிறது அதற்கும் தெரியும். ஆனா அந்த ஒரு நாள் வாழ்க்கைய அது எவ்வளவு தீவிரமாக தன் வாசனை முழுவதையும் இந்த உலகிற்கு தந்து முழுமையாக வாழ்கிறது. ரொம்ப அழகான ஒப்பீடு இது. உங்களிடம் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன்.
நீங்க பல நூறு வருடங்கள் வாழும் உயிரற்ற பாகையாக இருக்க விரும்புறீங்களா, அல்லது ஒரே நாள் வாழ்ந்தாலும் மிக தீவிரமாக வாழும் ரோஜா பூவாக இருக்க விரும்புறீங்களா? ஆமா, நாம அனைவரும் பாறைகளைப் போல பாதுகாப்பான ஆனால் முற்றிலும் சலிப்பான வாழ்க்கை முறை அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரோஜா பூவைப் போல முழுமையாக வாழவும், நமது மனதின் கற்பிதங்களை உடைக்கவும் நமக்கு சரியான கேள்விகளும் ஒரு சரியான வழிகாட்டியும், அதாவது ஒரு குருவும் தேவை. கண்டிப்பா. கேள்விகள் கேட்பது என்பது நமது அறிவை காட்டிக்கொள்வதற்காகவோ அல்லது வாதம் செய்து ஜெயிப்பதற்காகவோ அல்ல. கேள்விகள் என்பவை நம் மனதின் உண்மையான நிலையை காட்டும் கண்ணாடிகள். ஆனா மானோ நமது அகங்காரத்தால் கேள்விகள் கேட்க தயங்குகிறோம். நமக்கு வழி தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள நமது ஈகோ, அதாவது அகங்காரம் இடம் கொடுப்பதில்லை. ஆமா, ஈகோ எப்படி மனிதனை முட்டாளாக்கும் என்பதற்கு அவர் சொல்லும் அந்த குடிகாரனோட கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. அடா ஆமா, ஒரு நள்ளிரவு அதீத போதையில் இருக்கும் ஒருவன் தள்ளாடிபடி நடந்து வர்றான். அவனுக்கு தன் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு வழி தெரியவில்லை. யாரையாவது கேட்கலாம் என்றால், நான் இந்த ஊரறிந்த பெரிய மனிதன், நான் போய் வழி கேட்டால் அது எனக்கு அவமானம் அப்படின்னு அவனது ஈகோ தடுக்குது. அப்போது அவனுக்கு முன்னால் ஒரு கார் செல்வதை பார்க்கிறான். கண்டிப்பாக இந்த கார் ஏதாவது ஒரு வீட்டை நோக்கிதான் போகும் அப்படின்னு குருட்டுத்தனமாக அந்த காரை பின்தொடர்ந்து செல்கிறான். கடைசியில என்ன ஆச்சு? கடைசியில அந்த கார் உரிமையாளரின் வண்டி நிறுத்தும் இடத்துக்குள்ளேயே சென்று சுவரில் முட்டிக்கொள்கிறான். வழி கேட்டிருந்தால் அந்த நிலைமை வந்திருக்காது. நாமும் பல நேரங்கள்ல இப்படித்தான் சமூகத்தின் ஒரு போலியான கௌரவத்திற்காக குருட்டுத்தனமாக யாரையோ பின்தொடர்ந்து சென்று தவறான பாதைகளில் முட்டிக்கொள்கிறோம். அது மனிதகுலத்தின் பொதுவான உளவியலை மிக அழகா உணர்த்துகிறது. அதனாலதான் குரு தரும் பதில்களை மைல்கற்களைப் போல பிடித்துக்கொண்டு எனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது என்று அங்கேயே உட்கார்ந்து விடக்கூடாது என்று ஓஷோ கூறுகிறார். ஆமா, குரு தரும் பதில்கள் உங்களை முன்னோக்கிச் செல்ல வழிகாட்டும் அம்புக்குறிகள் மட்டுமே. இங்கிருந்துதான் ஒரு உண்மையான குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது என்ற ஆழமான தளத்திற்கு உரை நகர்கிறது. குரு சீடன் உறவு அப்படிங்கிறது நதியும் படகும் சேர்வது போன்றதா? இல்லை, படகு என்பது உலகாயதமானது, அது ஒரு வியாபாரம் போன்றது. இந்த உறவு நதியும் கடலும் சேர்வது போன்றது. எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடித்திருந்தது. அது எவ்வளோ பெரிய கவித்துவமான உண்மை. ஆமா, நாம மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு நதிதான் மலைமுகட்டில் உற்பத்தியாகி பல 100 மைல்கள் கஷ்டப்பட்ட பயணம் செய்து கடலை தேடிப் போவது போல தோன்றும். சீடன் குருவை தேடிப் போவது போல. ஆனா ஓஷோ அதோட ஆழத்தை காட்டுகிறார். கடல் மட்டும் அப்படியே இருந்தால் நதியால் அதனை சென்றடைய முடியுமா? கண்டிப்பா முடியாது. கடல் தன்னிலையிலிருந்து மேகங்களாக மாறி வானில் பயணம் செய்து மலையில் மழையாக பெய்து நதியாக உருவெடுத்தால்தான் அந்த நதியாலேயே கடலை சென்றடைய முடியும். சீடன் தேடி வருவதற்கு முன்பாகவே குருவே நுட்பமான முறையில் மேகங்களைப் போல பயணித்து சீடனை முதலில் வந்தடைகிறார் என்பது எவ்வளவு சிலிர்ப்பான விஷயம். ஆமா, குருவும் சீடனும் உண்மையாக இப்படி இணையும்போது ஒரு மாயாஜாலம் நிகழ்கிறது. சமூகத்தின் அத்தனை போலித்தனங்களும் கற்பிதங்களும் உடைந்து சுக்குநூறாகின்றன. இது போலியான பிரார்த்தனைகளுக்கும் பொருந்தும். பிறப்பால் நாம் கொண்டாடும் போலியான பெருமைகளுக்கும் பொருந்தும். நாம முன்னரே பேசியது போல, கடவுளிடம் போய் எனக்கு வேலை வேண்டும், என் வியாபாரம் பெருக வேண்டும் அப்படின்னு கேட்பது பிரார்த்தனை அல்ல. நீ இதை கொடுத்தால் நான் உனக்கு முடிக்காணிக்கை தருகிறேன் என்பது அப்பட்டமான வியாபாரம், ஒரு லஞ்சம். ஒரு நிமிஷம் தடுத்து கேட்கிறேன். ஒரு ஏழை பசியால் வாடும்போது எனக்கு இன்றொரு வேளை சாப்பாடு கூட இறைவா என்று கேட்பது எப்படி லஞ்சமாகும்? அது அவனது அடிப்படை தேவை அல்லவா? ஓஷோ அத மறுக்கவில்லை. ஒரு பசியில இருக்கும் மனிதன் உணவு கேட்பது அவனது உயிரியல் ரீதியான தவிப்பு. அது மனிதனின் இயலாமை. ஆனா மதங்கள் கட்டமைத்து வைத்திருக்கும் பிரார்த்தனை என்பது அதுவல்ல. அப்போ மதம் எப்படி பிரார்த்தனையை மாத்திருக்கு? மதம் மனிதனின் ஆசைகளையும் பேராசைகளையும் மூலதனமாக வைத்து ஒரு வியாபார அமைப்பை உருவாக்கியுள்ளது. உண்மையான பிரார்த்தனைக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த புகாரும் இல்லை. அது ஒரு தூய்மையான நிபந்தனையற்ற நன்றி உணர்வு. ஆமா, அதான் ஆகோ என்கிறார் ஓஷோ. எனக்கு ஒன்று கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ இல்லாவிட்டாலும் கூட இந்த வாழ்க்கை அழகானது. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்வதே தூய்மையான பிரார்த்தனை. அந்த தூய்மைதான் ஒருவனை உண்மையான பிராமணனாக்குகிறது. அதாவது பிறப்பால் வருவதல்ல பிராமணத்துவம் அப்படிங்கிறீங்களா? ஆமா, உத்தாலகர் என்ற குருவின் மகன் ஸ்வேதகேதுவின் கதையை ஓஷோ இங்கு விவரிக்கிறார். ஸ்வேதகேது அனைத்து சாஸ்திரங்களையும் படித்துவிட்டு தான் எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்ற மிகப்பெரிய அகங்காரத்தோடு தன் தந்தையிடம் திரும்பி வருகிறான். அவனுடைய கர்வத்தை பார்த்த தந்தை அவனை உள்ளே விடவில்லை இல்லையா? ஆமா,
நீ புத்தகங்களில் உள்ள சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாய், ஆனால் அந்த அறிவால் உனக்கு அகங்காரம்தான் வந்திருக்கிறது. உன்னை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. பிரம்மத்தை உணர்ந்து உன் அகங்காரத்தை அழித்து உண்மையான பிராமணனாக திரும்பி வா என்று கூறி அவனை மீண்டும் திருப்பி அனுப்புகிறார். அறிவை சுமப்பது பிராமணத்துவம் அல்ல, அகங்காரத்தை அழிப்பதே பிராமணத்துவம். அந்த அகங்காரம் அழியும் போது இந்த சமூகத்தில் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் அங்கு இருப்பதில்லை. அதுக்கு ஓஷோ சொல்ற வரலாற்று நிகழ்வு நம்மை கட்டி போடும் அளவுக்கு ஆழமானது. உண்மையான பிராமணர்கள் மட்டுமே கபீரை தேடி வந்தார்கள் என்ற அந்த சரித்திர நிகழ்வை நினைத்து பாருங்க. ஆமா, கபீர் ஒரு நெசவாளி, சமூகத்தின் மிக அடித்தட்டில் இருந்தவர். ஆனால் வேதங்களை முழுமையாக கரைத்து குடித்த 1500 பிராமணர்கள், உயர்குலத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் கபீரின் தரிசனத்திற்காக வந்து காத்து நிற்கிறாங்க. அப்போ கபீர் வெளியே வராரு. அந்த மாபெரும் கூட்டத்தை பார்த்துவிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? மீரா எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. மீரா வரும் வரை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைக்குள் சென்று விடுகிறார். இதைச் சற்று ஆழமாக யோசித்து பாருங்க. அந்த பெரிய அறிஞர்கள் தங்களை மதிக்கவில்லையே என்று கோபப்படுகிறார்கள். ஒரு பெண்ணை, அதுவும் சமூக அமைப்பை தூக்கி எறிந்துவிட்டு தெருக்களில் கிருஷ்ணனுக்காக பித்தாகி நடனமாடி அலைந்த மீராவை இந்த அறிஞர்களை விட மேலானவளாக கபீர் கருதுகிறார். அந்த காலத்துல அது எப்பேற்பட்ட ஒரு சமூக புரட்சி! அகங்காரம் இல்லாத உண்மையான தேடல் இருப்பவர்கள் ஆணாதிக்கத்தையோ சாதியையோ பிறப்பையோ சமூக கட்டுப்பாடுகளையோ பார்ப்பதில்லை என்பதை இது எவ்வளவு அழுத்தமாக நமக்கு உணர்த்துகிறது. மிகச் சரியாக சொன்னீர்கள். இந்த நெடிய பயணத்தின், அதாவது உண்மையை அறிந்து கொள்ளும் முழுமையான பயணத்தின் உச்சக்கட்டம் எதுவென்றால் நம்முடைய நான் என்ற அகங்காரத்தை முழுமையாக அழிப்பதுதான். இந்த இடத்துல தற்கொலை பற்றிய ஒரு சீடரின் கேள்விக்கு ஓஷோ பதிலளிக்கிறார். அந்த சீடர் தனக்கு 13வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் அடிக்கடி வருவதாக கேட்கிறார். அதுக்கு ஓஷோ ஒரு நகைச்சுவையான கதையைச் சொல்லி முற்றுப்புள்ளி வைப்பார். ஆமா, ஒரு குண்டான பெண் வாழ்க்கையில வெறுப்படைந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு உயரமான மாடியிலிருந்து கீழே குதித்தாளாம். அவள் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொண்டாள். ஆனா பாவம் அந்த கீழே இருந்தவங்க. ஆமா, அவள் யார் யார் மேல் விழுந்தாலோ அந்த 3 அப்பாவி வழிப்போக்கர்கள் இறந்து விட்டார்கள். தற்கொலை என்பது வாழ்க்கையை சரியாக எதிர்கொள்ள தெரியாத கோழைகளின் எண்ணம் என்கிறார் ஓஷோ. ஆமா, உங்கள் உடலை அழித்துக் கொள்வதால் உங்களுடைய அகங்காரமோ உங்களுடைய அறியாமையோ ஒருபோதும் அழியப் போவதில்லை. உடல் மரணம் என்பது உண்மையான மரணம் அல்ல, நாம் பெற வேண்டிய மரணமே வேறு. இதை விளக்க ஓஷோ பயன்படுத்தும் விட்டில் பூச்சியின் உதாரணம் மிக உன்னதமானது. ஆமா, இரவில் ஒரு விட்டில் பூச்சி வெளிச்சமான தீயை நோக்கி பறந்து செல்வதை நாம் பார்த்திருப்போம். வெளியிலிருந்து பார்க்கும் உலகத்திற்கு அது எப்படி தெரியும்? ஐயோ முட்டாள் பூச்சி, சூடு தெரியாம நெருப்பில் விழுந்து கருகி சாகப் போகிறதே அப்படின்னு பரிதாபப்படும். ஆனால் அந்த தீயை நோக்கி பறந்து அதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் மற்ற விட்டில் பூச்சிகளுக்கு மட்டுமே தெரியும் அது வெறும் உடல் மரணம் அல்ல, அது ஒரு மாபெரும் ஆன்மாவின் விடுதலை என்று. அடடா, நமக்கு தேவையானது இந்த உடலின் மரணம் அல்ல, மீண்டும் ஒரு பிறவி என்ற அவசியமே இல்லாதபடி நம் உள்ளே ஆழமாக வேரூன்றியிருக்கும் அகங்காரத்தின், அதாவது அந்த நான் என்ற இருளின் மரணத்தைத்தான் ஒரு உண்மையான குரு நமக்கு வழங்குகிறார். ஆமா, அந்த அகங்காரத்தின் மரணம் நிகழ்ந்தால்தான் உண்மையான வாழ்க்கையே நமக்குள் மலரத் தொடங்கும். என்ன ஒரு ஆழமான பயணம்! நாம் இதுவரை பேசியதை ஒருமுறை உங்கள் மனத்திரையில் ஓடவிட்டு பாருங்க. ஆமா, நாம கடவுளை ஒரு வியாபாரப் பொருளாக மாற்றியதிலிருந்து நதி எப்படி கடலை அடைகிறது என்பது வரை பல விஷயங்களை சுக்குநூறாக உடைத்து பார்த்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கான அந்த இறுதி சிந்தனை இதுதான். இந்த கடலில் தோன்றும் அலை போல ஏதோ ஒரு தற்காலிகமான விஷயத்தை பிடித்துக்கொண்டு என்றாவது இது உடைந்து விடுமோ, நான் அழிந்து விடுவேனோ அப்படின்னு பயந்து பயந்து பாறையைப் போல வாழப் போறீங்களா? அல்லது தீபத்தை நோக்கி பறக்கும் அந்த விட்டில் பூச்சியைப் போல உங்களது பழைய நம்பிக்கைகளை, கற்பிதங்களை சுட்டெரித்துவிட்டு உண்மையின் தரிசனத்தை முழுமையாக ஒரு ரோஜா பூவைப் போல தீவிரமாக அனுபவிக்கப் போறீங்களா? ஆமா, உங்களிடம் இருக்கும் பிறரிடமிருந்து கடன் வாங்கிய தத்துவங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு உங்கள் சொந்த அனுபவத்தை தேட தயாரா? சிந்தித்து பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு முடிப்பு. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.